கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கட்டப்பட்டு வரும் ஏழுமலையான் கோவில் அன்னதான கூட பூமி பூஜையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். உளுந்தூர்பேட்டையில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஏழுமலையான் கோவில் கட்டுமான பணி 20 கோடி ரூபாய் மதிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வருகிறது. 2 கோடி ரூபாய் மதிப்பில் கோவில் அன்னதான கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜையை முன்னிட்டு பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்து 6 மாத கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலையில தான் ஆங்காங்கே இப்படி வன்முறை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே கொலை, கொள்ளை, திருட்டு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. முதல்வர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி பாமகவினர் போராட்டம் நடத்தி வருவது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். பாமக நிறுவனர் குறித்து தமிழக முதலமைச்சர் பேசியது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு நல்லது என்று பாமக சேர்ந்த கட்சியினர் 2 நாளாக ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் பொது இடத்துல மன்னிப்பு கேட்கணும் கோரிக்கை. இதற்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. முதல்வர் மன்னிப்பு கேட்கலன்னா அவர் ரோட்ல நடமாட முடியாது அப்படின்ற அளவுக்கு அவர் ஒருமையில பேசி அரசு அதை பார்த்துக் கொள்ளும், முதல்வர் அதை கவனித்துக் கொள்வார். Taste the Daily.